இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி ரத்னவாதியாரே உங்க பேருக்கு இந்த வீட்டை பதிவு செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரத்னவாதியார் நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஆனா நீங்க போலீஸ்க்கு பணம் கொடுத்து மிரட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. அந்த வேதனையில அவர் மனைவி தற்கொலை செஞ்சு செத்து போயிருக்காங்க. அவர் மனைவி தற்கொலை சம்பந்தமா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட கூட நீங்க விசாரிக்க விடாம பண்ணிருக்கீங்க. இது பாரு மாயா, நீ சொல்றது எல்லாமே போய். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. ரத்னவாதியார் மனப்பூர்வமா சம்மதிச்சு அவர் கைப்பட எனக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. யாரு இந்த ரத்னவாதியாரா? ஆமா, நான் வேணா டாக்குமெண்ட் எடுத்து காட்டவா? என்ன என்ன அப்படி சிரிக்க வேண்டி கிடக்கு? நீ சொல்றது சிரிப்பாதான் இருக்கு. ரத்னவாதியார் ரத்னவாதியார்னு சொன்னதும் அவரு படிப்பு சொல்லி கொடுக்கிற வாத்தியார்னு நினைச்சியா? அவரு பாம்பு பிடிக்க சொல்லி கொடுக்கிற வாத்தியார். ரத்னவாதியாருக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் ஒரு கை நாட்டு. அவரு கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கா? அவர் கையெழுத்து போட்டதா சொல்லி உங்க அண்ணனே ஒரு கையெழுத்து போட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்ப கோர்ட்ல இருந்து ஒட்டி இருக்கிற இந்த நோட்டீஸ மதிச்சு நீ வீட்டை காலி பண்ணிடு. ஏ மாயா, என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, யதார்த்தத்தை சொல்றோம். நீ வீட்டை காலி பண்ணியே ஆகணும். இல்லனா உன் மேல நீ பண்ணிருக்கிற தப்புக்கு போர்ஜரி, கொலை மிரட்டல், தற்கொலைக்கு தூண்டுதல், எடுத்த அபகரித்தல்னு 5-6 சட்டம் பாயும். நீ போலி கையெழுத்து போட்டு ரத்னவாதியாரோட சொத்தை மாத்திருக்க. ரத்னவாதியார போலீஸ வச்சு மிரட்டி இருக்க. ரத்னவாதியார் மனைவியோட தற்கொலைக்கு காரணமா இருந்திருக்க. அதுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்காம நீ தடுத்திருக்க அப்படின்னு ஒரு